மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், புத்துணர்ச்சியா இருக்கணும். அப்பப்போ இருக்கக்கூடிய உடல் சோர்வு, ஒரு டென்ஷன் இது குறைக்கிறதா நம்ம என்ன பண்றோம்? காஃபி, டீ குடிக்கிறோம். நான் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மேம் ஒரு நாளைக்கு ஒரு 4 காஃபி, ஒரு 5 காஃபி குடிச்சுக்கிறேன். 4, 5 வாட்டி டீ குடிக்கிறேன். போர் அடிக்குதா உடனே டீ. ஸோ இதுல நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, டீ குடிக்கும்போது சிகரெட் அது வந்து ஸ்மோக் பண்ற ஹேபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீ, காஃபி இதுக்கு பதிலா நம்ம என்னங்க குடிக்கலாம்? ஸோ உடலுக்கு அதே புத்துணர்ச்சி தரணும். அதை விட நம்ம குடிக்கக்கூடிய டீ, காஃபினால நிறைய பலன் வந்து நமக்கு கிடைக்கணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த டீ, காஃபிலேயே மருந்தாக நமக்கு செயல்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறையணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு டீ மூலியமாகவே நம்ம மருந்துகளை எடுத்துக்கலாமா? எப்படிங்க இந்த மாதிரி ஒரு மருந்து முறை இருக்கு? அப்போ அந்த மூலிகைய டீயாக நம்ம குடிக்கும்போது எப்படி நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா தினந்தோறும் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்றது நான் சொல்றேன். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, பொதுவாகவே நம்ம உடல்ல பார்த்தோம்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமாக இந்த உடல் பருமனா இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப டாக்ஸின்ஸ், அதாவது டாக்ஸின்ஸோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா ஃபேட் டெபாசிட்டா இருக்கும். அதாவது உடல் பருமன் இருந்துகிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா கால் பாதத்துல இருந்து உடல் முழுவதுமே ஒரு வீக்கம், ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி ஒரே ஷேப்ல நமக்கு கழுத்துல இருந்து கீழே கால் வரைக்கும் ஒரே ஷேப்ல இருக்கிற மேடம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட், நம்ம உடல்ல சேரக்கூடிய நீர், வாத நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வாத நீர் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி உடல் அமைப்போடு இருக்கிறவங்களை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ரொம்ப வந்து உடல் ரொம்ப பலமா இருக்கு, பலமான வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நடக்க முடியல, நடக்கும்போதே மூச்சு வாங்குது, உடல் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள், சிம்டம்ஸ் எல்லாமே ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னு சொல்ற கண்டிஷன் தான். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்ல அடிக்கடி வியர்வை வருது, சில்லுன்னு போறது, நமக்கு எதையுமே பார்த்தா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னே தோணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரவும் ரொம்ப எளிமையான ஒரு ஹெர்பல் டீ இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை நமக்கு அள்ளி தருது அப்படின்னு சொல்லலாம். பல நன்மைகள் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு. சரி, இந்த கொலஸ்ட்ரால் குறைஞ்சாவே நமக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா நிலையாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்க்கரையோட அளவும் குறைக்கணும். ஸோ இப்போ பேசிக்கா நான் சொல்ற இந்த மூலிகைகளை நீங்க வீட்லயே ரெடி பண்ணிட்டு அந்த டீயை வந்து குடிக்கலாம். நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து கருப்பட்டி காஃபி, சுக்குமல்லி காஃபி இது எல்லாம் குடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல முக்கியமாக சேரக்கூடியது என்னென்ன அப்படின்னா தனியா விதைகள். தனியா விதைகள் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். சிற்றரத்தை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு 20 கிராம். ஏலக்காய் ஒரு 20 கிராம் எடுத்துக்கணும். லவங்கப்பட்டை 20 கிராம், கருஞ்சீரகம் 20 கிராம், ஓமம் 20 கிராம், வெந்தயம் 20 கிராம். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்துட்டு லேசா நம்ம வந்து வறுக்க போறோம். வறுத்து தனியா எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போறோம்னா சுக்குமே வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துக்கணும். எப்படி பொடியா இருந்தா பொடியோட கலந்துக்கலாம். இந்த சுக்கு அப்படியே நம்ம மெட்டீரியல் மாதிரி ராவா இருந்துச்சுன்னா அதையும் லேசா வறுத்து இதனோட சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து டீ பவுடர் மாதிரி கொரப்பா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த டீயை காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து குடிச்சோம்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் உடல் ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்லையும் இந்த டீயை குடிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை வந்து குடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டீயை பயன்படுத்தும் போது உடல் தேவையற்ற உஷ்ணம் குறைந்து உடல் வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான டீ வகையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் நம்மளோட கிளினிக்ல பல வருஷமாக 14 வருடங்களாக கொடுத்து சக்சஸ் ஆன ஒரு டீ வகையை பத்தி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். அதுதான் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட இதுல 22 மூலிகைகளுக்கும் மேல நம்ம வந்து சேர்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மூலிகைக்குமே ஸ்பெஷலா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு.
ஏன்னா 3 தோடத்தையும் உடல்ல சமநிலைப்படுத்துற மாதிரி அந்த மூலிகைகள் இருக்கணும். சர்ம பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சரி செய்யற மாதிரி இருக்கணும். உடல் எடை இருக்கிறவங்களுக்கு அது குறையிற மாதிரியான ஒரு டீயா இருக்கணும். ஸோ இந்த டீ வந்து இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. 23 வகையான ஹெர்ப்ஸ் வந்து இதுல சேர்ந்து இருக்கு. குடிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ இந்த சேனலோட மனோஜ் சாருக்கு ஒரு 2 டேஸ் கொடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து சுகரும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி இந்த ஒரு டீயை வந்து இந்த மாதிரி குடிங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு 3வது நாளே என்ன ஆச்சுன்னா, மேடம் எனக்கு அந்த 2 நாள் ரெகுலரா 2 வேளை தான் குடிச்சேன். 3வது நாள்ல இருந்து எனக்கு வந்து கை கால் நடுங்குற மாதிரி ஒரு மாதிரி சத்தே இல்லாத மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஃபேட் கரைஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரைஞ்சி என்ன ஆகுதுன்னா டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. ஸோ ரிமூவ் ஆகும்போது நான் என்ன சொன்னேன், இந்த டீ எடுக்கும்போது இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க, அதிகமா எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க, டயட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு டயட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு 2 நாள் இந்த டீ எடுத்துட்டு 3வது நாள்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கிடைக்குது. ஸோ வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது 2 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் சொன்னார். ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் 3rd டேல இருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேளை மட்டும் இந்த டீயை குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி அப்போ நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த டீ எடுக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வெயிட் லாஸ் ஆகுது. நிறைய பெண்கள் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் என்னால பண்ண முடியலங்க, ஒர்க் அவுட்ஸே என்னால பண்ண முடியாது, வீட்டுல இவ்வளவு ஒர்க் இருக்கு, ஏதாவது ஒரு மெடிசன் மாதிரியோ இல்ல கஷாயமோ டீயோ கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமா அந்த கொழுப்பு உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பதற்கான ஸ்பெஷல் மெடிசனே இதுல இருக்கு. மரமஞ்சள், நம்மளுடைய சாதா மஞ்சளும் இருக்கு, வெட்டிவேர், விலாமிச்சு வேரும் இதுல நம்ம சேர்ந்திருக்கோம், கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், ஓமம், குரசாணி ஓமம், இந்த மாதிரி மூலிகையும் இதுல இருக்கு, அக்ரஹாரம், கோஷ்டம், இண்டு, இந்த மூலிகைகளும் இருக்கு. அதே மாதிரி ரோஜா இதழ்கள், செம்பருத்தி இதழ்கள், மகிழம் பூ இதுவுமே இருக்கு. இந்த மாதிரி மலர் வகைகளும் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இதை வந்து காலையில எம்டி ஸ்டமக்லயும் ஈவினிங் டைம்லயும் குடிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு வந்து இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும், அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு, இன்ஃபெர்டிலிட்டி நிறைய பேருக்கு, இந்த பெண்களுக்கு ஃபெலோபியன் டியூப் வந்து பிளாக்கேஜ் இருக்கும், ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் சரி செய்யறதுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலிகள், ஒரு புத்துணர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த டீயை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் சொன்னேன் பாருங்க, வீட்லயே நம்ம ரெடி பண்ணி குடிக்கிற மாதிரி, அது எல்லோருமே குடிச்சிக்கலாம். அது எப்படி பயன்படுத்தணும், ஒரு 1/2 ஸ்பூன், 2 டீயுமே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் சொல்றேன். 1/2 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணீர்ல போட்டு ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு எலுமிச்சை சாறு இருந்த ஒரு 3-4 துளிகள் சேர்த்து குடிக்கலாம். இது சர்க்கரை நோயாளிகள் அப்படியே குடிச்சிடணும். மற்றவங்க இது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிச்சோம்னா இந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு புத்துணர்ச்சி இதுலயே நமக்கு கிடைக்கும். அதிகமான டீ காஃபி குடிச்சு நம்ம உடல்ல வந்து கெடுக்கிறத விட இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் இருக்கக்கூடிய டீயை நம்ம குடிக்கும்போது ஒரு நாளைக்கு 2 முறை 3 வேளை கூட நம்ம குடிச்சோம்னா இந்த மூலிகைகள் வந்து நம்ம உடல்ல சேர சேர பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம்னா அது நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுக்கு தானே தவிர அதனால நமக்கு நோய் வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்டிவா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.